Good morning students. Now we are going to biozoology class, 7th chapter, human health and disease. Previous class we are discussing about types of antigen. Now this class we are discussing about antibodies. பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் எதிர்ப்பொருள் தூண்டிகளுடைய வகைகள் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் எதிர்ப்பொருள்கள் என்பதை பார்ப்போம். The antibodies are the immunogen, Ig, the protein molecules, the synthesis on the exposure to the antigen that can combine the specifically with the antigen. அதாவது எதிர்ப்பொருள்கள் தூண்டிகளுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்படும் புரத மூலக்கூறுகளே எதிர்ப்பொருள்கள் அல்லது இம்யூனோகுளோபுலின் எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. Immunoglobulin are the antibodies. Whenever the pathogens enter our body, the B lymphocytes produce an army of the proteins called as the antibody to fight with them. அதாவது இவை எதனால் உருவாக்கப்பட்டதோ அந்த எதிர்ப்பொருள் தூண்டியோடு மட்டுமே வினைபுரியக்கூடியதாகும். நம் உடலுக்குள் நோயூக்கிகள் உள் நுழைந்தவுடன் அவற்றுக்கு எதிராக பி லிம்போசைட்டுகள் எதிர்ப்பொருள்கள் என்னும் புரத பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. Thus they secrete the response to and the antigen by the effect the B cells called as the plasma cells. அதாவது நம் உடலுக்குள் நோயூக்கிகள் உள் நுழைந்தவுடன் அவற்றுக்கு எதிராக பி லிம்போசைட்டுகள் எதிர்ப்பொருள்கள் என்னும் புரத பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. The antibodies are classified into 5 major categories based on their physiological and biochemical properties. எனவே எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக பி செல்கள் உற்பத்தி செய்யும் செல்கள் பிளாஸ்மா செல்கள் எனப்படுகின்றன. மேலும் இவை உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதிய பண்புகளின் அடிப்படையாக கொண்டு எதிர்ப்பொருள்கள் IgG காமா, IgM மியூ, IgA ஆல்ஃபா, IgD டெல்டா மற்றும் IgE எப்சிலான் என 5 வகைப்படுகிறது. They are the IgG காமா, IgM மியூ, IgA ஆல்ஃபா, IgD delta, IgE epsilon have the 5 different type of this the immunoglobulin. In the 1950 experiment by the Porter and Edelman revolved the basis of the structure of this the immunoglobulin. 1950களில் போர்ட்டர் மற்றும் ஈடல்மன் ஆகியோர் செய்த சோதனையின் முடிவில் இம்யூனோகுளோபுலின் அடிப்படை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. And the antibody molecule, the Y-shaped structure, the comprise of this the 4 polypeptide chain, 2 identical light chain, L molecular L. The molecular weight have the 25,000 Dalton, approximately 214 amino acids. இதில் இந்த எதிர்ப்பொருள் Y வடிவ அமைப்புடன் 4 பாலிபெப்டைட் சங்கிலி கொண்டதாகும். அவற்றில் ஒத்த அமைப்புடைய நீளம் குறைவான 2 இலகுவான அல்லது லேசான சங்கிலிகளும் நீளம் அதிகமான 2 கனமான H சங்கிலிகளும் உள்ளன. இவற்றில் இம்மூலக்கூறுகளில் இலகுவான சங்கிலிகள் ஏறத்தாழ 25,000 டால்டன் மூலக்கூறு எடையையும் ஏறத்தாழ 214 அமினோ அமிலம் கொண்டு காணப்படுகிறது. Then another one is the 2 identical heavy chain H chain, the molecular weight have the 50,000 Dalton. Light chain have the 25,000 Dalton, approximately 214 amino acids, but the 2 identical heavy chain H chain have this the molecular weight 50,000 Dalton, approximately 450 amino acids. ஆனால் அதற்கு அடுத்து கனமான சங்கிலியில் ஏறத்தாழ 50,000 டால்டன் மூலக்கூறு எடையும் ஏறத்தாழ 450 அமினோ அமிலங்களும் கொண்டும் காணப்படுகின்றன. The polypeptide chains are the linked together by the disulfide SS bond. அதாவது பாலிபெப்டைடு சங்கிலிகள் டைசல்ஃபைடு SS பிணைப்பால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. The 1 light chain are the attachment to this the heavy chain and the 2 heavy chain attached to this the other to form the Y-shaped structure. ஒவ்வொரு இலகுவான சங்கிலியும் ஒரு கனமான சங்கிலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2 கனமான சங்கிலிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு Y வடிவ அமைப்பை உருவாக்குகின்றன.
உருவாக்குகின்றன. Hence the antibody is there represented by the H2L2. H2L2. எனவே எதிர்ப்பொருள்களை H2L2 என குறிப்பிடுகின்றனர். The heavy chain have this flexible hinge region at their approximate middle. ஏறத்தாழ நடுப்பகுதியில் அசையும் கீழ் ஹிஞ்ச் அமைப்பினை கனசங்கிலிகள் பெற்றுள்ளன. The each chain, the L chain and H chain have the two terminals. ஒவ்வொரு சங்கிலியும் L மற்றும் H இரண்டு முனைகளை கொண்டு காணப்படுகிறது. They are the C terminal, the carboxyl and amino are the N terminal. ஒன்று C முனையாகும், மற்றொன்று N முனை அல்லது அமினோ முனை எனப்படுகிறது. N terminal or the amino முனை எனப்படுகிறது. The each chain, the L and H chain have the two region இரண்டு பகுதிகள் இவற்றில் காணப்படுகின்றன. அவற்றில் மாறுபடும் பகுதி V ஒரு முனையிலும் பெரிய நிலையான பகுதி C இன்னொரு முனையிலும் காணப்படுகின்றன. They have this the variable V region one end, another one end is have this the much larger C constant region, the other end have this. The antibodies the responding to the different antigen have their very different V region, but their C region are the same in all antibodies. வெவ்வேறு எதிர்ப்பொருள் தூண்டிகளோடு வினைபுரியும் எதிர்ப்பொருள்களின் பல்வேறுபட்ட V பகுதிகள் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றில் C பகுதியில் அனைத்து எதிர்ப்பொருள்களும் ஒன்றாக காணப்படுகின்றன. Same in all antibodies in the C region. The each arms of the monomer body, the V regions of the heavy and light chain combine to form the antigen binding site, the shape with their fit their specific antigenic determinants. எனவே ஒற்றை எதிர்ப்பொருள்களின் ஒவ்வொரு கையிலும் உள்ள கன மற்றும் இலகு சங்கிலின் V பகுதிகள் இணைந்து எதிர்ப்பொருள் தூண்டி நிர்ணயக்கூறுகள் antigen binding site shaped antigenic the fit a specific antigenic determinants. எதிர்ப்பொருள் தூண்டி நிர்ணய கூறுகள் பொருந்துவதற்கேற்ற குறிப்பிட்ட வடிவம் கொண்ட எதிர்ப்பொருள் தூண்டி பிணைப்பு இடத்தை உருவாக்குகின்றன. The consequently the each antibody monomer has the two antigen binding region. எதிர்ப்பொருள் ஒற்றைப்படியின் தண்டாக இருக்கக்கூடிய C பகுதி எதிர்ப்பொருளின் வகையை நிர்ணயிக்கிறது. The C region that form the stem of this the antibody monomer determine this the antibody class and common functions in the all bodies. எதிர்ப்பொருள் ஒற்றைப்படியின் தண்டாக இருக்கக்கூடிய C பகுதி எதிர்ப்பொருளின் வகையை நிர்ணயிக்கிறது. அதே வேளையில் அனைத்து எதிர்ப்பொருளுக்கான பொது வேலைகளையும் செய்கின்றன. Common function in all antibodies. எதிர்ப்பொருள் ஒற்றைப்படியின் தண்டாக இருக்கக்கூடிய C பகுதி எதிர்ப்பொருளின் வகையை நிர்ணயிக்கிறது. அதே வேளையில் அனைத்து எதிர்ப்பொருளுக்கான பொது வேலையையும் செய்கின்றன. C. Then the functions of the immunoglobulin. Are this the agglutination, precipitation, opsonization, neutralization. பொதுவாக இந்த எதிர்ப்பொருள் இவைகள் பொதுவான வேலைகள் இம்யூனோகுளோபுலினுடைய பொதுவான செயல்கள் அல்லது வேலைகள். The first one is having this the agglutination திரிபடைய செய்தல், வீழ்படிவாக்குதல் precipitation. The next one is the opsonization எதிர்ப்பொருள் தூண்டிகளின் மேல் பூச்சு செய்தல் opsonization. Neutralization அவற்றை நச்சை சமநிலைப்படுத்துதல். These are all the functions of the immunoglobulin. இவை இம்யூனோகுளோபுலினுடைய செயல்கள் அல்லது வேலைகளாகும். Now come to this the diagram.
This is the diagrammatic position of the structure of immunoglobulin. The antigen binding site, எதிர்பொருள் தூண்டி இணைவிடம், வேரியபிள் ரீஜியன், மாறுபட்ட பகுதிகள், லைட் செயின், இலகுவான சங்கிலி, டபுள் டைசல்ஃபைடு பாண்ட், இரட்டை சல்ஃபைடு பிணைப்பு, ஹெவி செயின், கனமான சங்கிலி, தென் கான்ஸ்டன்ட் ரீஜியன், நிலையான பகுதி. Now go to the Tamil medium students. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். எதிர்ப்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்படும் புரத மூலக்கூறுகளை எதிர்ப்பொருள்கள் அல்லது இம்யூனோகுளோபுலின் எனப்படுகிறது. இவை எதனால் உருவாக்கப்பட்டதோ அந்த எதிர்ப்பொருள் தூண்டியோடு மட்டுமே வினைபுரியக்கூடியதாகும். நம் உடலுக்குள் நோய்கள் உள்நுழைந்தவுடன் அவற்றுக்கு எதிராக பி லிம்போசைட்டுகள் எதிர்ப்பொருள்கள் என்னும் புரத பொருள்களை உற்பத்தி செய்கின்றன. எனவே எதிர்ப்பொருள்கள் தூண்டிகளுக்கு எதிராக பி செல்கள் உற்பத்தி செய்யும் செல்கள் பிளாஸ்மா செல்கள் எனப்படுகிறது. உடற்செயலில் மற்றும் உயிர் வேதியியல் பண்புகள் அடிப்படையாக கொண்டு எதிர்ப்பொருள்கள் ஐஜிஜி, காமா, ஐஜிஎம், மியூ, ஐஜிஏ, ஆல்ஃபா, ஐஜிடி, டெல்டா, ஐஜிஇ, எப்சிலான் என வகைப்படுத்தப்படுகிறது. 1950களில் போர்ட்டர் மற்றும் ஈடல்மன் ஆகியோர் செய்த சோதனைகளின் முடிவில் இம்யூனோகுளோபின் அடிப்படை அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பொருள் Y வடிவ அமைப்புடன் 4 பாலிபெப்டைட் சங்கிலிகளை கொண்டதாகும். அவற்றில் ஒவ்வொரு அமைப்புடைய நீளம் குறைவான 2 இலகுவான அல்லது லேசான சங்கிலிகளும் எல் சங்கிலிகள், நீளம் அதிகமான 2 கனமான சங்கிலிகள் H சங்கிலிகள் உள்ளன. இவற்றின் மூலக்கூறில் இலகுவான சங்கிலிகள் ஏறத்தாழ 25,000 டால்டன் மூலக்கூறு எடையும் ஏறத்தாழ 214 அமினோ அமிலங்களும் கனமான காணப்படுகின்றன. ஆனால் கனமான சங்கிலியில் ஏறத்தாழ 50,000 டால்டன் மூலக்கூறு எடையும் ஏறத்தாழ 450 அமினோ அமிலங்களும் கொண்டும் காணப்படுகின்றன. பாலிபெப்டைட் சங்கிலிகள் டைசல்ஃபைடு SS பிணைப்பால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இலகுவான சங்கிலியும் ஒரு கனமான சங்கிலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2 கனமான சங்கிலிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு Y வடிவ அமைப்பை உருவாக்குகின்றன. எனவே எதிர்ப்பொருள்கள் H2L2 என குறிப்பிடுகின்றனர். ஏறத்தாழ நடுப்பகுதியில் அசையும் கீழ் அமைப்பினை கனசங்கிலிகள் பெற்றுள்ளன. ஒவ்வொரு சங்கிலியும் L மற்றும் H 2 முனைகளை கொண்டுள்ளது. ஒன்று C முனையாகும், மற்றொன்று N முனை அல்லது அமினோ அமில முனையாகும். ஒரு இம்யூனோகுளோபினின் 2 பகுதிகள் உள்ளன. அவற்றில் மாறுபடும் பகுதி V ஒரு முனையிலும் வேரியபிள் பெரிய பகுதி V முனை
அவற்றில் மாறுபடும் பகுதி V ஒரு முனையிலும் மற்றொன்று பெரிய நிலையான C இன்னொரு பகுதியிலும் அமைந்துள்ளன. வெவ்வேறு எதிர்ப்பொருள் தூண்டிகளோடு வினைபுரியும் எதிர்ப்பொருள்களின் பல்வேறுபட்ட V பகுதிகள் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றின் C பகுதிகள் அனைத்து எதிர்ப்பொருள்களிலும் ஒன்றாக இருக்கின்றன. எனவே ஒற்றை எதிர்ப்பொருளின் ஒவ்வொரு கையிலும் உள்ள கனமான இலகு சங்கிலிகள் V பகுதிகள் இணைந்து எதிர்ப்பொருள் தூண்டி நிர்ணய கூறுகள் பொருந்துவதற்கேற்ப குறிப்பிட்ட வடிவம் கொண்ட எதிர்ப்பொருள் தூண்டி பிணைப்பு இடத்தை உருவாக்குகின்றன. இதன் விளைவாக ஒவ்வொரு ஒற்றைப்படை எதிர்ப்பொருளிலும் 2 எதிர்ப்பொருள் தூண்டி பிணைப்பு இடங்கள் காணப்படுகின்றன. எதிர்ப்பொருள் ஒற்றைப்படையின் தண்டாக இருக்கக்கூடிய C பகுதி எதிர்ப்பொருளின் வகையை நிர்ணயிக்கிறது. அதே வேளையில் அனைத்து எதிர்ப்பொருளுக்கான பொது வேலையையும் செய்கின்றன. எதிர்ப்பொருள் வேலையின் பொது வேலைகளையும் செய்கின்றன. பொது வேலைகளானவை திரிபடையச் செய்தல் அக்ளூடினேஷன், வீழ்படிவாக்கம் பிரிசிபிடேஷன், அவற்றின் நச்சை சமநிலைப்படுத்தல் நியூட்ரலைசேஷன் மற்றும் எதிர்ப்பொருள் தூண்டியின் மீது மேல் பூச்சு செய்தல் அப்சோனேஷன் இவைகள் இம்னோகுளோபுலினுடைய பொது பணிகள் ஆகும். இது இம்னோகுளோபுலினுடைய அமைப்பு. எதிர்ப்பொருள் தூண்டி பொதுவாக இம்னோகுளோபுலின் 2 பகுதியில் காணப்படுகிறது. இவை V ரீஜியன் V பகுதி, இவை C பகுதி. C பகுதி பெரிய பகுதி நிலையாக காணப்படுகிறது. V பகுதி மாறுபட்டு காணப்படுகிறது. 2 பகுதிகள் கொண்டு காணப்படுகிறது இம்னோகுளோபுலின். எதிர்ப்பொருள் நுழைவு தூண்டி மாறுபடும் பகுதிகள் V பகுதி மாறுபடி வேரியபிள் ரீஜியன். இலகுவான சங்கிலி இரட்டை டைசல்ஃபைடு பிணைப்பு நிலையான பகுதி C நிலையான பகுதி. இது கனமான சங்கிலி எனப்படுகிறது. இவை அமைப்பு இம்னோகுளோபுலினுடைய அமைப்பு ஆகும். This class have the finish. The next class we can go to the next topic. Thank you.